ஸோ இந்த வீடியோவில் சிம்பிளாக ஒரு ஸ்விட்ச் கேஸ் யூஸ் பண்ணி ஒரு ப்ரோக்ராம் ஒன்று பார்க்கலாம். அது என்ன அப்படின்னா, இப்போ எனக்கு ரெட் அப்படின்னா எனக்கு ஸ்டாப்னு வரணும், எல்லோ அப்படின்னா கெட் ரெடின்னு வரணும், ஸோ க்ரீன் அப்படின்னா கோன்னு வரணும். இதில் ஏதாவது ஒரு கலர் மாற்றி கொடுத்தா நமக்கு இன்வேலிட்னு வரணும். ஸோ இதை நீங்கள் இஃப் எல்ஸ்லேயும் யூஸ் பண்ணலாம், ஸ்விட்ச்லேயும் யூஸ் பண்ணலாம். பட் நான் ஸ்விட்ச் யூஸ் பண்ணுறேன், நீங்கள் இஃப் எல்ஸ் யூஸ் பண்ணி எனக்கு கமெண்டில் போடுங்க. ஸோ இப்போ நான் ஒரு கிளாஸ் ஒன்று டிஃபைன் பண்ணிக்கிறேன். நான் யூசர் கிட்ட இருந்து வாங்கணுன்றதுனால இம்போர்ட் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிக்கிறேன். இம்போர்ட் ஜாவா டாட் யூட்டில் டாட் ஸ்கேனர் யூஸ் பண்ணிக்கிறேன். கிளாஸ் சிக்னல்னு போட்டுக்கிறேன். ஸோ நான் வந்து கிளாஸ்க்குள்ள குளோபலாக நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஸ்டாட்டிக்காக ஸ்கேனர் கிளாஸை டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஆப்ஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். நியூ ஸ்கேனர் சிஸ்டம் டாட் இன். சிஸ்டம் டாட் இன்னா என்னன்னு கமெண்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து மெயின் மெத்தட் சொல்லிக்கிறேன். பப்ளிக் ஸ்டாட்டிக் void main string array of args open and close. இப்போ நான் யூசர் கிட்ட இருந்து வாங்க போகிறது ஒரு ஸ்ட்ரிங். ஸோ அப்போ நான் என்ன டேட்டா டைப் டிஃபைன் பண்ணுவேன் அப்படின்னா நான் ப்ரிமிட்டிவ்ல இருக்க ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பை தான் டிஃபைன் பண்ணுவேன். ஸோ ஸ்ட்ரிங் s is equal to யூசர் கிட்ட இருந்து நான் ஒரு ஸ்ட்ரிங் வாங்குறேன் அப்படின்னா எனக்கு அதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. என்ன அப்படின்னா நெக்ஸ்ட்டுன்னு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ அதனால் நான் நெக்ஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கு மேலே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்கேனர் கிளாஸ் தான் யூஸ் பண்ணுறேன்னு டிஃபைன் பண்ணுறதுக்காக ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஒன்று போட்டுக்கிறேன். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டல்ல என்டர் யுவர் கலர்னு கேட்குறேன். ஸோ கீழே அவங்க கலர் என்டர் பண்ணுவாங்க. ஸ்விட்சுக்குள்ளே நான் என்ன பாஸ் பண்ணுவேன் அப்படின்னா எனக்கு என்ன எக்ஸ்ப்ரெஷன் ஒரு வேல்யூவை பாஸ் பண்ணணுமோ அதை தான் பாஸ் பண்ணுவேன். ஸோ நான் வேல்யூ வாங்குறது எதில் வாங்குறேன் அப்படின்னா எந்த வேரியபிள்னா எஸ்ன்ற வேரியபிள். ஸோ நான் டேரெக்டாக எஸ்ஸை பாஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் அண்டு க்ளோஸ் ஒரு கேஸ் போடுறேன். எனக்கு மொத்தம் 3 கேஸ். ஃபஸ்ட்டு கேஸ் வந்து எல்லோ, செகண்ட் கேஸ் வந்து ரெட்டு, தேர்ட் கேஸ் வந்து க்ரீனு. ஸோ அதை நான் எப்படி டிஃபைன் பண்ணுவேன் அப்படின்னா கேஸ் ஸ்ட்ரிங்குன்றதுனால டபுள் கோட்ஸ், அதில் வந்து எனக்கு எல்லோன்னு வந்துச்சு அப்படின்னா உள்ளே போயிட்டு கோலன் மிஸ் பண்ணிடாதீங்க, சின்டாக்ஸ் எரர், கோலன் உள்ளே போயிட்டு எனக்கு என்ன பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டல்ல ரெடின்னு நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா பிரேக் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணணும். இல்லைனா நெக்ஸ்ட்டு கேஸும் சேர்ந்து என்ன ஆகும் பிரிண்ட் ஆகும். ஸோ கேஸ் செகண்ட் வந்து என்ன அப்படின்னா எனக்கு ரெட்டுன்னு கொடுக்குறேன். ஸோ எனக்கு ரெட்டுன்னு கொடுத்தேன் அப்படின்னா சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டல்ல எனக்கு ஸ்டாப்னு வரணும். ஸோ கண்டிப்பாக கீழே என்ன கொடுக்கணும் பிரேக் ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட்டு கேஸ் க்ரீனுன்னு கொடுத்தாங்க அப்படின்னா எனக்கு சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டல்ல கோன்னு வரணும். இன்கேஸ் இதில் இல்லாத ஒரு கலர் கொடுத்தா எனக்கு என்ன வரணும் அப்படின்னா இன்வேலிட்னு வரணும். இப்போ நான் பிரேக் ஸ்டேட்மெண்ட் போட்டுக்கிறேன். அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல எனக்கு இந்த மாதிரி ஒரு மெசேஜை பாஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் என்ன அப்படின்னா டிஃபால்ட்டு. ஸோ டிஃபால்ட் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டல்ல இன்வேலிட் கலர்னு நான் சொல்லுவேன். ஸோ இப்போ இதை நான் சேவ் பண்ணுறேன். ஸோ என்னோட ப்ரோக்ராம் நேம் கிளாஸ் நேம் வந்து சிக்னல் டாட் ஜாவா. ஸோ நான் சேவ் பண்ணிட்டேன். இதை நான் ரன் பண்ணுறேன்.
எரர் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணிடுவோமா. ஜாவாசி சிக்னல் டாட் ஜாவா. ஸோ இருக்குது என்ன அப்படின்னா, நான் என்னோடய பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் செமிகோலனை மிஸ் பண்ணியிருக்கேன். அந்த லைனை நான் என்ன பண்ணலை அப்படின்னா எண்ட் பண்ணலை, அதனால் எனக்கு எரர் அடிக்குது. ஸோ சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ சேவ். ஸோ அகைன் ஆல்ரெடி இருக்கேன் என்கிட்ட, நான் அதனால் அதை போயிட்டு அகைன் கம்பைல் பண்ணுறேன். இப்போ எனக்கு எந்த எரரும் இல்லை. ஸோ ரன் பண்ணுறேன். என்டர் யுவர் கலர்னு கேட்குது. நான் வந்து இப்போது ரெட்டுன்னு கொடுக்குறேன். எனக்கு ஸ்டாப்னு வந்துருச்சு. இதுவே நான் வந்து எல்லோன்னு கொடுத்தா ரெடின்னு வந்துருச்சு. ஸோ க்ரீனுன்னு கொடுத்தேன் அப்படின்னா கோன்னு வருது. ஃபைனலாக நான் இதில் இல்லாத கலர் ப்ளூன்னு தரேன். எனக்கு என்ன வருது? இன்வேலிட் கலர்னு வருது. ஸோ இப்போ தெரியும் உங்களுக்கு ஸ்விட்ச் கேஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. நமக்கு எந்த கேஸுக்கு போகணுமோ டேரெக்டாக அந்த கேஸ்க்கு அது ஸ்ட்ரெயிட்டாக போயிடும். ஸோ இந்த ப்ரோக்ராம் மாதிரியே ஸ்விட்ச் கேஸ்க்கு, இஃபெல்ஸ்க்கு, இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன ப்ரோக்ராமை நீங்கள் சால்வ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக ஒரு பிடிஎஃபை பயோவில் இருக்க லிங்க்கில் தரோம். அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க.